குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 10/1/2024ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 58 நிமிடம். தீதி இன்று இரவு 8 மணி 4 நிமிடம் வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இரவு 7 மணி 44 நிமிடம் வரை மூலம், பின்பு பூராடம். நாம யோகம் இரவு 9 மணி 29 நிமிடம் வரை துருவம், பின்பு வியாகதம். கரணம் இரவு 8 மணி 4 நிமிடம் வரை சகுனி, அதன் பின்பு சதுஷ்பாதம். அமிர்தாதி யோகம் இரவு 7 மணி 44 நிமிடம் வரை மரண யோகம் இருக்கு. அதன் பின்பு அமிர்த யோகம். சுபவேளை தவிர்க்க வேண்டியது நாள். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. கூலிகை பகல் 10:30 12 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை, அதாவது பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் புதன்கிழமை. புதன்கிழமை அப்படின்னு சொன்னால் நமக்கு நினைவுக்கு வருவது மகாலட்சுமி மகாவிஷ்ணு வழிபாடு. அதனால இன்றைய தினம் மகாவிஷ்ணு வழிபாடு செய்யுங்க. புத பகவான் வழிபாடு செய்யுங்க. புதன்கிழமையில காலையில 6 to 7. பொதுவா இது ஓரை கணக்கு நம்ம சொல்றது. ஆனா சூரிய உதயத்தை தான் நம்ம கணக்குல எடுக்கணும். எத்தனை மணிக்கு சூரிய உதயம் ஆகுதோ அத்தனை மணில இருந்து 1 மணி நேரம் எந்த ஓரையும் நம்ம கணக்கீடு செய்யணும். இந்த புதன்கிழமையில வரக்கூடிய இந்த காலை நேரத்துல வரக்கூடிய இந்த ஓரையில, புதன் ஓரையில நீங்க கௌரி பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா லாபம் அப்படின்னு எழுதியிருக்கும். அந்த மாதிரி நேரத்துல வியாபார ஸ்தலம், இந்த கடைங்க வச்சிருக்கிறவங்க இது வீட்டுக்கும் செய்யலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? வீட்லேயும் இதை செஞ்சால் பணவரவு நிச்சயமாக இருக்கும். ஏன்னா புதன்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமியினுடைய ஒரு நாள். அதுவும் இந்த வியாபார ஸ்தலத்துல இதை செய்யும் போது, வார வாரம் இதை செய்யும் போது அந்த வாரம் முழுக்க நல்ல வருமானம் வரும். கடையா இருந்தாலும், பெரிய வியாபார ஸ்தலமா இருந்தாலும், எதுவா அந்த ஒரு பெட்டி கடையா இருந்தா கூட சரி செய்யலாம். இல்லை ஒரு வண்டி கடை வச்சு போட்டு செய்கிறாங்கன்னா அதுக்கும் செய்யலாம். ஒரு பூக்கடை வச்சிருக்காங்க வண்டியிலன்னா அது கூட செய்யலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயராக மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. நல்ல அழகான, அதாவது புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. 3 1 ரூபா காயின் எடுத்துக்கோங்க. அது முக்கோணமாக வைங்க. அந்த 3 1 ரூபா காயினை அந்த 1 ரூபா காயின் மேலே சந்தனம் கொஞ்சம் வைங்க, குங்குமம் கொஞ்சம் வைங்க. நடுவில் இந்த எலுமிச்சங்கனியை வச்சு அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் புணுகும் அந்த எலுமிச்சம்பழம் மேலே வச்சு அதை அப்படியே மூட்டையாக கட்டுங்க. 3 முக்கோணத்தில் அந்த 3 காயின் நிற்கணும். இன்னொன்று மூட்டையாக கட்டிட்டு அந்த 3 காயின் மேலே வெளியில் மஞ்சள் துணி மேலே சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு மஞ்சள் நூல் கட்டி வெளிவாசல்ல கட்டி தொங்க விடுங்க. உள்வாசல்ல கட்டக்கூடாது, வெளிவாசல்ல, வாசப்படி இருக்கு இல்லையா, அதுல கட்டி கட்டும்போது மகாலட்சுமியோட மந்திரம் ஏதாவது தெரிஞ்சா சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே நம, ஓம் மகாலட்சுமியை போற்றி, கஜலட்சுமியை போற்றி, சந்தானலட்சுமியை போற்றி, தனலட்சுமியை போற்றி, தானியலட்சுமியை போற்றி, வீரலட்சுமியை போற்றி, தைரியலட்சுமியை போற்றி, விஜயலட்சுமியை போற்றி, கஜலட்சுமியை போற்றி, ஐஸ்வர்யலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லி அதை கட்டும்போது சொல்லுங்க. சரி, இது கூட எனக்கு சொல்ல வராதுங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் மனசுக்குள்ளேயே சொல்லுங்க, வெளியில சொல்லாதீங்க. மனசுக்குள்ளேயே எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், 108 1008 அதை கட்டி முடிக்கிற வரைக்கும் சொல்லிட்டு அதுக்கு தூப தீபம் காட்டுங்க. இந்த மாதிரி வாரம் வாரம் நீங்கள் செய்யுங்க. உங்கள் வீட்டில் பணம் வரலைன்னா நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம், தவறே கிடையாது. நான் அதெல்லாம் கோச்சிக்கவும் மாட்டேன். ஏன்னா நான் சொல்றது அத்தனை பரிகாரங்களும் நல்ல பரிகாரங்கள். அதை முறையா உபயோகித்தால் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கும். சரி, இன்றைய தினம் வழிபட வேண்டியது மகாலட்சுமி மகாவிஷ்ணு வழிபாடு செய்யுங்க. இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய். ஏன்னா மகாலட்சுமிக்கு உகந்தது ஏலக்காவும் பச்சை கற்பூரமும் ஒரு பேப்பர்ல வச்சு
மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து கஸ்தூரி மஞ்சள் தூளா இருந்தால் இன்னும் சிறப்பு. அதில் வச்சு பொட்டலமா கட்டி பேக்கெட்ல வச்சுக்கோங்க. சென்ற காரியமெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக முடியும். இப்போ நம்ம கோச்சாரத்துக்குள்ள போயிட்டு இந்த லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? எல்லாருக்கும் தெரியும். ஓம் மாத்ரே நமக, ஓம் மகாராஜே நமக அப்படின்னு வரும். அதனுடைய பலன் என்ன? இது நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. டிவியில போட்டு கேட்கலாம். இப்போ ஜோதி டிவின்னு ஒன்று இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு கரெக்டாக லலிதா சகஸ்ரநாமம் போடுவாங்க. அதே மாதிரி மாலை வேளையில் லலிதா சகஸ்ரநாமம் போடுவாங்க. காதால கேளுங்க. அதுக்கு எவ்வளோ பலன் உண்டுன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கு அவ்வளோ ஒரு அதீதமான பலன் கிடைக்கும். அது வாயால சொல்றவங்களுக்கு 1008 தடவை 1008 வரிகள் இருக்கும். சரி, அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளே சந்திரன், செவ்வாய், புதன், சூரியன். கும்பத்தில் சனி பகவான், மேஷத்தில் ராகு பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவானும் மாந்தி பகவானும், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் சுக்கிர பகவான். சரி, இப்பொழுது நம்ம அந்த லலிதா சகஸ்ரநாமம் அதனுடைய பலன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, அந்த நாள்லயே ஹயக்ரீவர், அதாவது ஹயக்ரீவர் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஹயக்ரீவர் வந்து பார்த்தீங்கன்னா, சரஸ்வதிக்கு ஸ்ரீவித்யை போன்ற மந்திரமோ, லலிதாம்பிகை போன்ற தேவதையோ, லலிதா சகஸ்ரநாமம் போன்ற ஸ்தோத்திரமோ உலகத்துல பெரிய ஒரு மந்திரமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் மட்டுமே தான் இதனை பாராயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். கடைசி பிறவியாக இருந்தால் மட்டுமே ஸ்ரீவித்யா ஜபமும் சகஸ்ரநாம பாராயணமும் செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா செய்யவே முடியாது, கேட்க கூட முடியாது. தேவியின் அருளின்றி யாரும் இதனை பெற முடியாது என்றெல்லாம் பலவாறாக பலச்ருதி என்ற பகுதியில் ஹயக்ரீவர் அகத்தியருக்கு உபதேசித்தார். இந்த லலிதா சகஸ்ரநாமத்துல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இதை பாராயணம் செய்யும் போது நமது சமயத்தின் அனைத்து கடவுளையும் வழிபட்ட புண்ணியம் நமக்கு சேரும். இந்த லலிதா சகஸ்ரநாமத்தின் பொருள் அறிந்து பாராயணம் செய்தால் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அது தானாய் வந்து சேரும். அதுதான் உண்மை. இந்த லலிதா சகஸ்ரநாமத்தின் தாற்பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய விஷயங்களை இது செய்யும். சரஸ்வதியின் குருவான ஹயக்ரீவர் அகத்திய மகரிஷிக்கு லலிதா சகஸ்ரநாமத்தின் பெருமைகளை சொல்லுகிறார். எப்படி? ஸ்ரீ தேவியின் 1000 நாமங்களை உமக்கு கூறினேன், இவை ரகசியங்களுள் ரகசியமானது, இதை போன்ற துதி ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்கிறார். எப்படி? இது நோய்களை போக்கும், செல்வத்தை அளிக்கும், அபமிருத்யுவை போக்கும். அப்படின்னா என்னன்னா அகால மரணத்தை போக்கும். அபமிருத்யு அப்படின்னு சொன்னால் அகால மரணம், அதை போக்கும். நீண்ட ஆயுள் தரும், பிள்ளை பேறு இல்லாதவர்களுக்கு பிள்ளை செல்வம் தரும், கங்கை முதலிய புண்ணிய நதிகளில் முறைப்படி பல தடவை நீராடுதல், காசியில் கோடி லிங்க பிரதிஷ்டை செய்தல், கிரகண காலத்தில் கங்கை கரையில் அஸ்வமேத யாகம் செய்தல், பஞ்ச காலங்களில் நீர் வசதியற்ற இடங்களில் கிணறு வெட்டுதல், தொடர்ந்து அன்னதானம் செய்தல், இவை எல்லாவற்றையும் விட மிகுந்த புண்ணியமானது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவும் செய்யறதை விட, எல்லாவற்றையும் விட மிகுந்த புண்ணியமானது லலிதா சகஸ்ரநாம பாராயணம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ மகாராஜாய நமக, ஓம் சிம்மாசனேஸ்வரியை நமக. நமகன்னு சொல்லலாம், நமன்னு சொல்லலாம், இல்ல நமன்னு சொல்லாம லைனா சொல்லிக்கிட்டே வரலாம். காதால கேளுங்க. யூடியூப்ல போய் லலிதா சகஸ்ரநாமம் போட்டீங்கன்னா வந்துடும். காதால கேளுங்க, சொல்ல முடியலன்னா கேளுங்க. இந்த மாதிரி எல்லாவற்றையும் விட மிகுந்த புண்ணியமானது லலிதா சகஸ்ரநாம பாராயணம். இது பாவத்தை நீக்கும். பாவத்தை நீக்க இதை விட்டு வேறு உபாயம் தேடுபவன் பயனில்லாதவன்.
பௌர்ணமி அன்று சந்திர பிம்பத்தில் தேவியை தியானம் செய்து வழிபட்டு இதனை படிக்க நோய்கள் நீங்கும், பூத பிசாச உபாதைகள் விலகும். இதனை பாராயணம் செய்யும் பக்தனின் நாவில் சரஸ்வதி தேவி நர்த்தனம் ஆடுவார். எதிரிகளை பேச முடியாது வாக் ஸ்தம்பம் செய்து விடுவார். அரசனே எதிர்த்தாலும் அன்னையின் பக்தனிடம் தோல்வி அடைவான். இது எல்லோருக்கும் தெரியும். அபிராமி அந்தாதி, அபிராமி பட்டர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அபிராமி பட்டர் அன்னையை பார்த்து அப்படியே பூரித்து மதிமயங்கி இருக்கும்போது அரசன் வந்து கேட்கிறார், இன்னைக்கு அமாவாசையா பௌர்ணமியான்னு. பௌர்ணமின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அன்னையின் முகம் அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். ஆனா அன்றைய தினம் அமாவாசை. அந்த அபிராமி அந்தாதிக்கு உரியது ஈக்குவலானது தான் இந்த லலிதா சகஸ்ரம். எதுக்கு சொல்றேன்னா, அம்மனுடைய அந்த பிரகாசமானது நம் வாழ்க்கையில் நமக்கு பிரகாசத்தை கொடுக்கும். அதுதான் சொல்றது, அரசனே எதிர்த்தாலும் அன்னையின் பக்தனிடம் தோல்வி அடைவான். அபிராம பட்டரிடம் அரசன் தோல்வி அடைந்தானா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இதனை பாராயணம் செய்பவன் பார்வை பட்டாலே தோஷங்கள் விலகிவிடும். ஸ்ரீவித்யை போன்ற மந்திரமோ, லலிதாம்பிகையின் போன்ற தேவதையோ, லலிதா சகசிரநாமம் போன்ற ஸ்தோத்திரமோ உலகில் இல்லை. பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் மட்டுமே இது பாராயணம் செய்ய முடியும். கடைசி பிறவியாக இருந்தால் மட்டுமே ஸ்ரீவித்யா ஜபமும் சகசிரநாமமும் பாராயணம் செய்ய முடியும். தேவியின் அருளின்றி யாரும் இதனை பெற முடியாது. அதனால உங்களால சொல்ல முடியல அப்படின்னு சொன்னால் காதால கேளுங்க. காலையில எழுந்து போட்டுடுங்க. போட்டுட்டு அதுவும் மார்கழி மாதத்தில் இதை கேட்கும் போது இன்னும் சிறப்பு. லலிதா சகஸ்ர நாமத்தில் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வரிகள் உண்டு. அதுல எல்லா விதமான அம்மனுடைய வார்த்தைகளும் அதுல இருக்கும். கேட்டு பாருங்க, உத்து கேட்டு பாருங்க, அதனுடைய வரிகள் அத்தனையும் என்னென்ன இருக்குன்றது. சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்ப்பதற்கு முன்பு நிறைய பேர் வலம்புரி சங்கு கேட்டிருக்கீங்க. அதனால இந்த பொங்கல் முடிந்த பிறகு எல்லோருக்கும் கொடுக்குறேன். அதே போல ஒரு எந்திரத்தை பற்றியும் தாயத்தை பற்றியும் சொல்லியிருக்கேன். வேண்டுவோர் அணுகலாம். பொங்கல் கழித்து கூட நீங்கள் ஃபோன் பண்ணலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? இப்பொழுது நம்ம ராசி பலனுக்குள் செல்லுவோம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. நெருக்கமானவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் மேன்மையான சூழல் நிலவும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும். விலகிச் சென்றவர்கள் பற்றிய எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். குடும்ப நலனின் அக்கறை செலுத்துங்கள். திட்டவட்டமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருந்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் மருத்துவ ரீதியாக எடுத்துக்கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்ப குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மேஷராசினர் குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிசய மேற்கு திசை, அதிசயன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பை தரும். பரணி நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை மேம்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களை, வேகத்தோட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் கவனம் தேவை. குடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. உங்களுடைய பேச்சில நிதானத்தை கடைபிடிங்க. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். முக்கிய முடிவுகள்ல பொறுமையோடு நீங்க முடிவு எடுப்பது ரொம்ப நல்லது. உங்களுடைய சிந்தனையில ரொம்ப கவனம் தேவை. மற்றவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பாட்டுக்கு கொண்டு வராதீங்க. அந்த செயல்படுவதை தவிர்த்துருங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல நிறைய மாற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். விருப்பம் இல்லாத இடமாற்றம் உங்களுக்கு சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. இன்னைக்கு வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள்
இன்றைய தினம் அனுசரித்து செல்லுங்கள். சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுமை தேவை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சில விஷயத்தில் ஒரு சோதனை, தேவையற்ற ஒரு சிந்தனை, இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. வருங்கால சேமிப்பு பற்றிய சிந்தனைகள் மேம்படும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு அலுவலகத்தில் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கு. அதே போல கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நண்பர்களிடம் வட்டம் விரிவடையக்கூடிய ஒரு தன்மை. முயற்சிகள் எல்லாம் இன்றைய தினம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இழுபறியான சில வழக்குகள்லாம் சாதகமாக அமையும். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் சோதனை இருந்தாலும் சாதனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்கார் உடல் ஆரோக்கியம் மேம்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள். உடல் நலனில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா 8ஆம் வீட்டுல சனி பகவான் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். உத்தியோகத்துல உங்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்க. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். குடும்பத்தினர் குணமறிந்து செயல்படுங்கள். பிடிவாத போக்கை குறைத்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். பொது காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு சுகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் குடுக்கல் வாங்கல் பண விஷயம் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நன்மை. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் ஈடுபாட்டோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிறு சிறு காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டாலும் உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் மனதில் ஒரு விதமான ஒரு சலனம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு நடப்பது நடக்கட்டும், நன்மையாக நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வகுத்து கொள்ளுங்கள். புதிய துறை சார்ந்த வாய்ப்புகளும் கிடைக்கும். சில காரியங்களில் அனுகூலம் ஏற்படும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்த்து விட்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். அதே மாதிரி ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் ஆர்வம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். நீண்ட தூர பயணங்கள்ல கவனம் தேவை. பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். கட்டுமான துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. எதிலும் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். அதே மாதிரி சொந்த பந்தங்கள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். சமூக பணிகள்ல மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் ஆர்வத்தோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு கொஞ்சம் மறதி இருக்கும். அந்த மறதியை மட்டும் கவனமா பார்த்துங்க. ஏன்னா விலையுறந்த பொருட்கள் ஏதாவது எங்கேயாவது வச்சுட்டு தேடாதீங்க, மறந்துடாதீங்க. குடுக்கல் வாங்கல்ல பண விஷயத்துல எண்ணி கொடுங்க. ஞாபக சக்தியை வளர்த்துக்கங்க. கடன் சார்ந்த விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்க. தள்ளி போன சில காரியங்கள் கைகூடும்.
குடும்பத்தில் கருத்துக்களுக்கு மதிப்பு மேம்படும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீங்க. தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். சவாலான செயலை செய்து முடிப்பீங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுடைய செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரக்கூடிய ஒரு தன்மை. இன்றைய நாள் ஞாபக சக்தியை வளர்த்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கெல்லாம் உயரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு கொஞ்சம் சிக்கல்கள்லாம் இருக்கும், செலவுகளும் இருக்கும். அதே சமயத்துல பழைய பிரச்சனைகளுக்கு சில முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். எதிர்பார்த்து சில உதவிகள்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் புரிதல் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் தீரும். வருமான வாய்ப்புகள் கைகூடும். உத்தியோகத்துல வேகம் அதிகரிக்கும். அந்த வேகத்தை விவேகத்தோடு செயல்படுத்தினால் இன்றைய நாள் சிக்கல்கள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். மனுஷ நட்சத்திரக்காரர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அந்த வேகத்தை விவேகத்தோடு பயன்படுத்தி கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு. ஆனா எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு செயல்பட வேண்டியது மிக அவசியம். அரசு காரியத்தில் சிந்தித்து செயல்படுங்கள். பெரியவர்களின் நன்மதிப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம், தொடர்பு இதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு. புதிய நபர்களின் தொடர்பு கிடைக்கும். ஒரு செயல்பாடுல ஒரு விதமான ஒரு படபடப்பு ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு தன்மை. மறைமுகமான எதிர்ப்புகளால் மனதில் ஒரு விதமான சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இருந்தாலும் எந்த ஒரு விதத்திலும் ஜெயிக்கணும் அப்படின்னு இன்றைய நாள் நினைத்தீங்கன்னா பொறுமையோடு எதையும் செயல்படுத்துங்கள், வெற்றி நிச்சயம். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுமை தேவை. பூராடும் நட்சத்திரக்கார் மதிப்பு மரியாதை உண்டாகும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு விதமான சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. அதே மாதிரி இன்றைய நாள் தைரியம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். முன்பின் தெரியாதவர்கள் ஒத்துழைப்பாக உங்களுக்கு செயல்படுவார்கள். குடும்பத்தில் உள்ளவர்களால் அலைச்சல்கள் ஏற்படும். வியாபாரத்தில் மேன்மை நிறைந்த வாய்ப்புலாம் கிடைக்கும். வெளி உணவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் எடுத்துக்காதீங்க. வர்த்தக முதலீடு ஆலோசனை பெற்று முடிவெடுங்க. பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கமான சூழல்லாம் ஏற்படும். அரசு காரியங்கள்ல அலைச்சல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்களும் சரி, குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. திருவோணம் நட்சத்திரம் புதிய வாய்ப்பு கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. கவனமா இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். எதிர்பாராத சில உதவிகள்லாம் கிடைக்கும். தேடி வந்தவர்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களிடம் இருக்கும். இன்றைய தினம் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். எதிர்பாராத சில வரவுகள் ஏற்படும். உழைப்புக்கான மதிப்பு மரியாதை கிடைக்கும். எதிர்காலம் சார்ந்த பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். அதிகாரிகளால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வரவு இன்னைக்கு வருகின்ற ஒரு தருணம் இருக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். சமூக பணிகளில் மதிப்பு மரியாதை மேம்படும். பெரியவர்களின் ஆலோசனை கை கொடுக்கும். குடுக்கல் வாங்கல்ல முன்னேற்றம் ஏற்படும். தந்தையின் தேவையை நிறைவேற்றுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தொழில்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் ஆக்கம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.